ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஈஸியான இந்த லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதோட தோலை நல்லா பீல் பண்ணிக்கிட்டேன். தோலை பீல் பண்ண பிறகு நான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 4 to 3 பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு, சீசனிங் உங்கள்கிட்ட என்ன சீசனிங் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். இதை வந்து ஒரு நல்ல பேக்கிங் பேப்பரில் போட்டு அது மேலே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. தின்னாக ரோல் பண்ணணும். நல்லா ரோல் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு இதை அழகாக வந்து கட் பண்ணணும். நீட்டு ஸ்டிக் மாதிரி வந்து கட் பண்ணணும். ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்ஸை ஒன்றா போடுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கோல்டன் கலரில் வரும். இது கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.